தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் காமராஜர் தினசரி சந்தையில் சிறு கிழங்குகளின் விலை சரிவடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார். ராஜன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாதன், உலகமெங்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் பொங்கல் பண்டிகை என்பது மக்கள் கொண்டாட தயாராகி வருகின்றனர். குறிப்பாக பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள், கரும்பு, மஞ்சக்கொலை உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். குறிப்பாக புதுமனை தம்பதிகளுக்கு பொங்கப்படி என்று சொல்லக்கூடிய பொங்கப்படி கொடுப்பதற்காக கரும்பு, பானைகள் மற்றும் காய்கறிகள், கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் வாங்குவதற்கு ஆயத்தமாக வருகின்றனர். முக்கியமாக பொங்கல் பண்டிகை என்றாலே குறிப்பாக அந்த கிழங்கு வகைகள் தான் அதுல அதிகமாக இடம்பெறும். அதாவது குறிப்பாக சேனைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேமங்கிழங்கு, சிறுகிழங்கு உள்ளிட்ட பல்வேறு வகையான கிழங்கு வகைகள் தான் இடம்பெறும். அது குறிப்பாக இந்த சிறுகிழங்கு என்பது வருடத்தில் 2 மாதங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நினைவு ஊட்டக்கூடிய ஒரு கிழங்காக திகழ்ந்து வருகிறது. இந்த கிழங்கு தற்போது பாவூர் சத்திரம் தினசரி காமராஜர் தினசரி சந்தைக்கு விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை பல்வேறு கோரிக்கைகள் உள்ளனர். அதாவது குறிப்பாக இந்த கிழங்கு விளையக்கூடிய பகுதிகள் எங்கே என்றாலும் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மற்றும் நெல்லை மாவட்டம் பகுதியிலும் இந்த கிழங்கு அதிகமான அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது குறிப்பாக ஆம்பூர், மன்னார்கோயில், காக்கைநல்லூர், ஆலாக்குறிச்சி, வாகைக்குளம், கோவிந்தப்பேரி, மந்தியூர், கல்யாணிபுரம், தம்மங்குளம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இந்த கிழங்கு உற்பத்தி என்பது தீவிரமாக விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கிழங்கு என்பது மார்கழி மாதம் மற்றும் தை மாதங்களில் மட்டுமே இந்த கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கு வகையாகும். இந்த கிழங்கை உற்பத்தி செய்வதற்கு இந்த விவசாயிகள் 3 மாத நெல் பயிர் மாதிரி இந்த கிழங்கும் 3 மாத பயிராக கருதப்படுகின்றனர். மேலும் இந்த சமயங்கள்லாம் அந்த கிழங்கு உற்பத்தி என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த கடையம் அருகே உள்ள ராமநதி மற்றும் கடனாநதி அணை பகுதியில் அதிக அளவில் இந்த விவசாயிகள் கிழங்கு இந்த சிறுகிழங்கு உற்பத்தி என்பது செய்யப்பட்டு வந்திருந்தனர். தற்போது எதிர்பாராத விதமாக நேற்றைய முன்தினம் இரவு பெய்த அந்த கனமழையின் காரணமாக அணையில் இருந்து முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் அந்த பகுதியில் முழுவதுமே அந்த சிறுகிழங்கு நடுவு செய்யக்கூடிய பகுதியில் அனைத்துமே முழுமையாக தண்ணீர் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதாவது 300 மூடை, 400, 500 மூடை வரக்கூடிய அந்த பாவூர் சத்திரம் காமராஜர் தினசரி சந்தைக்கு தற்போது 150 மூடை, 200 மூடை அளவிற்கு வருகிறது. இங்கு இந்த சிறுகிழங்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், வருடத்துக்கு 2 மாதங்கள் மட்டுமே இந்த வரக்கூடிய இந்த கிழங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிரந்தர விலை என்பது வைக்க வேண்டும். அதாவது தற்போது இந்த பாவூர் சத்திரம் மார்க்கெட்ல 65 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. ஆனால் ஒரு சில விவசாயிகள் கூறும்போது இந்த 80 ரூபாய், 90, 100 ரூபாய், 150 ரூபாய் எங்களுக்கு கிடைத்தால் போதும். ஆனால் ஒரு சில விவசாயிகள் கூறும்போது இது ஒரு நினைவு ஊட்டக்கூடிய ஒரு இந்த கிழங்கு வகைகள் என்பதால் 150 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் வரை இது விற்பனை செய்யப்பட்டால் நல்லா இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். மேலும் இது சென்னை மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கிழங்கு ஏற்றுமதி என்பது செய்யப்பட்டு உள்ளது. இதனால் அவர்கள் விரும்பி இந்த கிழங்குகளை வாங்குவதால் இதுக்கு ஒரு நினைவூட்டக்கூடிய ஒரு கிழங்கு வகை என்பதால் இது நிரந்தரமாக இந்த வருடந்தோறும் நிரந்தரமாக ஒரு விலை என்பது வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது பாவூர் சத்திரம் தினசரி சந்தைக்கு இந்த பகுதியில் உள்ள அதாவது கடையம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இந்த காக்கைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள விவசாயிகள் இந்த சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு தற்போது அவர்கள் குவியலாக குவிக்கப்பட்டு தற்போது ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இது வாங்குவதற்காக கேரளா மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்தில் இருந்தும் அதிகப்படியான வியாபாரிகள் இங்கு போட்டி போட்டு ஏலம் எடுக்கின்றனர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் பொங்கல் நெருங்கக்கூடிய நாட்களில் இதோடு இன்னும் அதிகமான விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒரு சில பகுதியில் முற்றிலுமாக சிறுகிழங்கு விவசாயம் என்பது தற்போது முழு சேதம் என்பது ஏற்பட்டுள்ளது. இதையும் அரசு கவனம் செலுத்தி நஷ்டீடு வழங்க வேண்டும். நிரந்தரமாக இந்த சிறுகிழங்குக்கு விலை கிடைக்க வேண்டும் என்று ஒரு வலுவான கோரிக்கை என்பது வைத்துள்ளனர். தற்போது பாவூர் சத்திரம் மார்க்கெட்டில் இந்த சிறுகிழங்கு விற்பனை என்பது தற்போது பொங்கலையொட்டி களை கட்டி உள்ளது. பத்மநாதன், காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன். இது இப்போ மார்க்கெட்டு விலை 60 ரூபா, 70, 55 ரூபா இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு 80 ரூபா, 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் கிழங்கு கிடையாது, பூரா நோய் விழுந்துட்டு, பழுப்பு அடித்து நோய் விழுந்து பூரா அழிவிட்டு, மழை நேற்று பெஞ்சதில் ரொம்ப சேதம்.
ஆனால் கிழங்கு விளைச்சல் வந்து கம்மி இந்த வாட்டி. நிரந்தரமாக விலை ஒரு 80 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் விலை, இன்னைக்கு தான். நேற்று முந்தாந்தாலும் 30 ரூபா 20 ரூபாய்க்கு போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் 60 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனால் ஒரு 80 ரூபா 100 ரூபாய்க்கு போனால் எங்களுக்கு கட்டும். குறைஞ்சபட்ச விலை வந்து விவசாயிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மழை காலத்தில் சிறுகிழங்கு வந்து அதிக விளைச்சல், அதிக வருமானம் வரக்கூடியதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதிக விளைச்சல் இல்லை, குறைய விளைச்சல், விலையும் கம்மியாக போய்கிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் 250 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ள சிறுகிழங்கு சீசன் டயத்தில் எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆதார விலை கிடைச்சாதான் விவசாயி கட்டுப்படும். ஒரு கூலி ஆட்கள் சம்பளம், காப்பி, டீ செலவு, ஆட்டோ வாடகை எல்லாம் சேர்த்து 350லேருந்து 400 ரூபாய்க்குள்ள உள்ளடக்க வருது. சராசரி ஆவரேஜ் கிழங்கு வந்து 100 ரூபாய்க்குள்ள தான் போகுது கிலோ. அதனால எங்களுக்கு 200 ரூபா வரணும், வந்தால் லாபம் விவசாயிக்கு. இல்லாட்டா குறைஞ்சபட்ச கூலி ஆதார விலை தீர்மானிக்கணும், வருஷந்தோறும் தீர்மானிக்கணும். 200 ரூபா அந்த ரேட்டு பொருளுக்கு அப்படிங்கிற தீர்மானிக்கணும். தீர்மானித்து அரசு எங்களுக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கணும். இன்னத்தெல்லாம் எதிர்பார்க்காத மழை 12 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு கடனா ராமநதி அணை முன்னறிவிப்பாக திறந்து விட்டாங்க. 30 விவசாயிகள் தேங்காய் வெட்டி வச்சுருந்தாங்க பொங்கலுக்கு பறிக்கணும்ட்டு. அவளும் வெள்ளத்தில் போயிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த கடைக்கு ஒரு 300-400 மூடை வரும். கடை ஏரியாவிலேருந்து சுற்றுவட்டாரம் மூடையே வரல. மொத்தத்துக்கு 150 மூடை தான் வந்திருக்கு. இதனால் பாதிக்கப்படுது விவசாய தொழிலாளி, வியாபாரியும் பாதிக்கப்படுறாங்க. அரசு இந்த விவசாயிக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க இழப்பீடு.